மகளிர் தினத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா விமென்ஸை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் செலிப்ரேட் பண்ணாமல் த ஹோல் இயர் இந்த 365 டேஸும் செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும், நாங்களும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு நாள் இந்த மகளிர் தினமாக இருக்குது. இப்போ எல்லாரும் அந்த ஒரு நாள் தான் வந்து பெண்களை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க. பெண்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் பத்தவே பத்தாது. அவங்க ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நாளுமே அவங்க வந்து பண்ணுற எஃபர்ட்ஸுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனோ எந்த ஒரு அஃபர்மேஷனோ அவங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள்லையாச்சு அவங்க பண்ண எஃபர்ட்ஸோ உங்களுக்காக அவங்க பண்ண சாக்ரிஃபைஸஸோ கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுக்காக தான் இந்த மகளிர் தினம்னு ஒரு தினமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைமில் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமையே இல்லை, ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்தது. ரஷ்ய புரட்சி ஒன்று பண்ணாங்க. அங்கே வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சி பண்ணதில் ஒரு கிங்கோட ஆட்சியே கவுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆட்சிகள் வந்து அவங்க இண்டஸ்ட்ரிக்கு போக ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் தான் மகளிருக்கான ஒரு தினமாக உருவாக்கப்பட்டுச்சு. முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெண்கள் புரட்சி பண்ணாதான் கிடைக்குது. அப்படி இருக்கப்போ இந்த மகளிர் தினம் ஒரு நாள் மட்டும் அவங்கள கொண்டாட வேண்டியதில்லை, அவங்கள வந்து கொண்டாட தேவையில்லை. அவங்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் கொடுத்தாலே இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.